Daily. Taste the Daily. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆளுநர் அவர்கள்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படாமல் தந்தோண்டித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு என்பது ஒரு சமூக நீதி புரிதல் உள்ள தமிழர் மக்களை கொண்ட ஒரு தேசம், ஒரு நாடு. ஆக இங்கு பீகாரிலிருந்து வருகின்ற சனாதன அரசியலை பின்பற்றி வாழ்கின்ற நம்முடைய தமிழக ஆளுநர் RN ரவி போன்றவர்கள் உலகத்திற்கே அறிவுரை வழங்கி ஆலோசனைகளை வழங்கிய ஒரு வரலாற்று சிறப்பு கொண்ட என் தமிழ் இனத்திற்கு ஆலோசனை சொல்வதையும் அறிவுரை சொல்வதையும் அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் அவர் வகிக்கின்ற அந்த அரசியல் சாசன அமர்வின் தமிழ்நாட்டின் தலைவராக இருப்பதற்கு அழகு. இதை தொடர்ந்து அவர் மீறுவார் என்று சொன்னால் ஒன்றிய அரசு அவரை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைப்பாடு. ஒட்டுமொத்தமாக கவர்னர் என்கிற பதவியே தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவின் எந்த ஒரு பிரிவு மாநிலத்துக்கோ தேவையில்லை என்கிற கொள்கை உடையது தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்பளித்து இசைவளித்து ஒருவரை நியமித்திருக்கிறார்கள் என்று அவருக்கு கொடுக்க வேண்டிய மாண்பை மரியாதையை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசுகளும் தருகிறார்கள். ஆனால் அதை அவர் தவறாக பயன்படுத்துவதும் அதிகாரத்தை தான் கையில் எடுத்துக்கொண்டு இங்கு தனியாக ஒரு ஆட்சியை நடத்த முயல்வதும் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரானது, முரணானது, கண்டிப்புக்குரியது என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பார்வை. அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்பை அரசு அதிகாரிகள் அகற்றாம யார் சார் அகற்றணும்? அவங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது கேக்குறீங்க? யார் சார் அதிகாரம் கொடுக்கணும்? அது வந்து உங்களை போன்ற இந்த நாட்டினுடைய ஜனநாயக தன்மை உள்ள பத்திரிகை ஊடக நண்பர்களை இப்போ நான் கேட்குறேன், உங்கள் பத்திரிகை நண்பர்களை, இந்த மலையடிவாரத்தில் 160 ஏக்கரை கைப்பற்றன்னு சொல்கிறாங்களே, அது எந்த நோக்கத்துக்காக நாங்கள் கைப்பற்றோம்? இது அரசு இடம் தான், இதை நாங்கள் இந்த நோக்கத்துக்காக நாங்கள் எடுக்கிறோம். இதை இத்தனை ஆண்டு காலமாக அனுபவிச்சு இருக்கிற மக்கள்கிட்ட உரிய விளக்கத்தை தந்திருக்கிறாங்களா? இல்லை மக்களுக்கு தரல? பத்திரிகை நண்பர்களான கடலூர் மாவட்டத்துடைய மூத்த பத்திரிகை நண்பர்கள் அங்கே வருகின்றீங்க, உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்களா? அந்த நிலத்தை எதுக்காக எடுத்திருக்காங்க? அப்போ என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறாங்க என்று தெரியாமையே 200 ஆண்டு காலமாக அந்த மக்கள் வாழ்கின்ற வீட்டை, விவசாய நிலத்தை, நீர்நிலைகளை, மோட்டார் கொட்டாயை, பம்பு செட்டை எல்லாம் இடித்து தரமட்டம் ஆக்கி தன்னகத்தில் கையகப்படுத்துவது என்பது ஜனநாயக மாண்புள்ள செயல் அல்ல. அரசு சொந்தமான இடமா இருந்தால் கூட ஒருவர் அனுபவத்தில் இருக்கின்ற போது இந்த நாட்டின் குடிமக்கள் தான் அவர்களுக்கு தான் நிலம். அரசுன்னு ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அரசு. அரசுன்னு ஒன்று எது வானத்திலிருந்து குதிச்சு வரல, மக்கள் தான் அரசுக்கு எஜமானர்கள். அந்த எஜமானர்களை நீங்கள் இன்னைக்கு நடுவில் தூக்கி எறிகிறீங்களே, அப்போ அது எந்த நோக்கத்துக்காக நீங்கள் இந்த மலையடிவார் கிராமத்தில் 160 ஏக்கரை நீங்கள் கையகப்படுத்துறீங்க? அதை நீங்கள் சொல்லுங்கள். அது அந்த மக்கள்கிட்ட கருத்து கணிப்புக்கு நடத்துங்க. இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒரு சின்ன பாதாள சாக்கடை திட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிற்சாலை கொண்டு வருவதாக இருந்தாலும், அந்தந்த ஐரோப்பிய நாடு முழுவதும் ஒரு பொது வாக்கெடுப்பு, ஒரு பொது கருத்து கணிப்பை நடத்தி அந்த மக்கள் விருப்பம் ஒரு 10% எதிர்த்தா கூட அங்கே எந்த திட்டமும் வராது, எந்த சட்டமும் வராது. ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, இந்த மாவட்டத்துடைய எம்எல்ஏ. அப்போ இந்த மாவட்டத்தில் இருக்கிற 9 எம்எல்ஏக்களுக்கு இந்த நாட்டுடைய இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த இடத்தை இந்த அரசு இந்த நோக்கத்துக்காக கையகப்படுத்துது அப்படின்னு எங்களுக்கு முறையாக தகவல் சொல்லணும். எங்களுக்கு எதுவும் சொல்லலை. அங்கச்செட்டிப்பாளையத்தில் இன்னைக்கு நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி இடிக்கிறீங்க. அந்த மக்களுக்காக சட்டமன்றத்தில் பல முறை பேசி பரிசீலிக்கப்படும், சட்டம் வழங்கப்படும் அப்படின்னு வருவாய்த்துறை அமைச்சர்கள் அதிமுக காலத்தில், திமுக காலத்தில் எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அஷூரன்ஸ் என்னாச்சு? இன்னைக்கு ஏன் இடிக்கிறீங்க? அங்கே பெரும்பான்மையாக ஆதித்தமிழர்களும் அருந்திய மக்களும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் தான் வாழ்கிறாங்க. அந்த மக்களை இப்போ இடிச்சு போட்டிங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? நாளைக்கு மழை பெஞ்சா அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துருக்கீங்களா? வீட்டு வசதி வாரத்தில் வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களா? மாற்று இடம் பட்டா கொடுத்துருக்கீங்களா? அது வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களா? கொடுத்த பட்டாவில் பல இடங்களில் பட்டாவை கொடுக்குறீங்க, அளந்து விடுறதில்லை. அப்போ இதைத்தான் நான் சர்வதிகார போக்குன்றேன். ஒரு அரசுக்கு தேவையான போது திட்டங்களுக்கு, சாலை பணிகளுக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் அதை முறையாக அந்த மக்களின் அனுமதியை பெறாமல், அந்த மக்கள் எதிர்ப்பு இருக்கின்ற போது அந்த மக்களின் உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு, அவருடைய வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கணும். அது இன்னைக்கு NLC விஷயத்திலையும் இல்லை, அங்கிச்செட்டிப்பாளையத்திலையும் இல்லை, மலையடிவார் குப்பத்திலையும் இல்லை. அப்படிங்கும்போது இதைத்தான் நான் எதிர்க்கிறேன், இதைத்தான் சர்வதிகாரம் என்று நான் சொல்லுகிறேன். ஆமாம், ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை பேசும்போது அவர் எழுந்து இது என் கவனத்துக்கு வரல வேல்முருகன், நான் பேச்சுவார்த்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான். உங்களுக்கு தெரியும், வெறும் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 பைசா கூட தரமாட்டேன்னு சொன்னபோது நான் பேசி அவர் பதிலளித்த பிறகு தான் இறையன்பு சீஃப் செக்ரட்டரி தலைமையில் 5 கூட்டம் நடத்தி நான் அதுக்காக ஒரு முடிவை கொண்டு வந்தேன். வெறும் 10 லட்ச ரூபா கொடுத்ததை 35 லட்ச ரூபாயும் நிரந்தர வேலை என்கிற ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினேன். அதே மாதிரி இப்போ மலையடிவார் குப்பம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு நான் காலையில் பேசிட்டேன். முதலமைச்சருக்கு இந்த செய்தி தெரியல. இப்போ அங்கிச்செட்டிப்பாளையத்தில் இப்படி வீடுகளை இடிக்கிறது முதலமைச்சருக்கு தெரியல. அப்போ முதலமைச்சர் தான் என்னுடைய பேச்சுக்கு பதில் சொல்கிறார்.
வருவாய்த்துறை அமைச்சர் தான் பதில் சொல்றாங்க. ஆனா இங்க தாசில்தார், ஆர்டிஓ இவர்கள் இந்த வேலையை பண்றாங்க. அப்ப இப்ப இந்த பத்திரிகை ஊடகத்துல இது எல்லாரும் பார்ப்பாங்க, முதலமைச்சர் அலுவலகம் பார்க்கும், செய்தித்துறை பார்க்கும், இன்டெலிஜென்சி பார்க்கும். பார்த்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இது எந்த நோக்கத்துக்கு? நான் கேட்கறேங்க, ஒரு ஜனநாயக நாடுங்க. நீங்க வந்து ஆண்டாண்டு காலமா 200 வருஷமா வாழ்ற மக்களை இடிச்சு தரமட்டமாக்கி தூக்கி போடுறீங்க. அந்த இடம் எந்த பர்பஸ்க்காக? வேளாண்மை கல்லூரிக்கா, அல்லது கலை கல்லூரிக்கா, அல்லது தோல் தொழிற்சாலைக்கா, அல்லது சிப்காட் இண்டஸ்ட்ரீஸ்க்கா, இல்ல அங்க இருக்கிற மலையில ஃபுல்லா கனிமம் கொட்டி கிடக்குறது, அந்த கனிமத்தை கொள்ளையடிப்பு இருக்கா? யாருக்காக? இதை நீங்க அறிவீங்க. அது ஏற்புடையதா இருந்தாக்க அந்த மக்கள் ஏற்கட்டும், அந்த மக்களுக்கு ஏற்புடையதா இருந்தா அந்த மக்கள் எதிர்க்கட்டும். இதுதான் என்னுடைய கருத்து. திமுக கூட்டணி கட்சிகள் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அவர் வந்து திமுகவோட கூட்டணியோட இருக்கும், ஆனா மனநிறைவோட இல்லைன்னு சொல்றாங்க. இவர் கம்யூனிஸ்டும் கூட சொல்றாங்க. என்ன சார்? அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட்டணியை குறித்து யாரும் எந்த கருத்தும் சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், நாங்கள் கூட்டணியில் இருப்பதற்கும் சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, காவல்துறை அரசு அதிகாரிகளுடைய அடாவடிகளை, அட்டூழியங்களை, தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் கேள்வி எழுப்புவதற்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களின் ஊடாக முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.